வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு கோவில் வீடியோ போட்டிருந்தேன். அதில் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி ரொம்ப நேரம் வந்தது. அந்த வீடியோவை அவங்க கோயில் நிர்வாகத்திலே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு பல நண்பர்கள், இன்றைக்கி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி உலக நட்பு தினம். அதனால் சில நண்பர்களை பற்றி நம்ம பேசுவோம், சரிங்களா? அதை பார்த்துட்டு பல நண்பர்கள் ஓஹோ பிரமாதம் அப்படின்னு பாராட்டினாங்க. ஒரு சிலர் சாதாரணமாக நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இப்படி பல கமெண்ட்டுகள் வந்துகிட்டே இருந்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட சில நண்பர்கள் மட்டும் இது முரண்பாடாக தெரியுது, பக்தினா இப்படி தான் காமிக்கணுமா, பாலை வீணாக்கணுமா, யாராவது குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே. அப்போ நான் யோசித்தேன், ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஆங்கில பழமொழி, ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனுடைய உணவு இன்னொருவருக்கு விஷமாகலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது எப்படிங்க ஒரு மனுஷனுடைய உணவு மற்றொரு மனுஷனுக்கு விஷமாகும் அப்படிங்கிறது லாஜிக்கான கேள்வி. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உணவு ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் மனநிலை, உடல்நிலை, அந்த உடல் தகுதி, இதையெல்லாம் கணக்கு பார்த்து அதில் பொருத்தி பாருங்க, சரியா வரும். நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சைனாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாத உணவுகள் சிலவற்றை அவங்க சாப்பிட்றாங்க. பாம்பெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேட்குறேன், ஒரு மனிதனுடைய உணவு தானே அது, நம்ம சாப்பிட முடியுமா? பயத்திலே பாதி பேர் சுற்றுறோம். சாப்பிடவே வேண்டாம், சாப்பிட்றியா அப்படின்னாலே போதும், ஆள் காலி. அதுதான் அங்கே இருக்க விஷயம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது பக்தியிலேயே இதே மாதிரி பல வகை உண்டு. உடம்பை வருத்திக்கிறாங்க, விரதம்னு இருக்காங்க, முடி காணிக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த திருச்செந்தூர், தூத்துக்குடி அந்த சைடு, நாகர்கோவில் சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா நேர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரேன் மாதிரி ஒரு இதில் இவங்க அந்தரத்தில் தொங்கிக்கிட்டே வராங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனால் செய்கிறாங்க. இதை என்ன மாதிரியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு இட்லி பிடிக்குதா, நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு இட்லி பிடிக்கல, தோசையா, நீங்கள் தோசை சாப்பிடுங்க. தோசை சாப்பிட்றவன் இட்லி சாப்பிட்றவனு திட்டக்கூடாது, இட்லி சாப்பிட்றவன் தோசை சாப்பிட்றவனு திட்டக்கூடாது. இதுதான் தத்துவம், சரிங்களா? ஒரே வீட்டில் கணவன் மனைவி 2 கட்சியில் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு குழந்தை தவறாக பிறந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வேற. எல்லாமே அவங்க பார்வை அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வீணா போகாம பாலோ, தயிரோ, மோரோ இல்லை சாப்பாடோ வீணா போகாம மனிதர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற கருத்து தவறுன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்களுக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? சில வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு பேரூர்கிட்ட போய் ஒரு பசு மாட்டுக்கிட்ட ஒருத்தர் மத்தியானம் 1 மணி இருக்கும், அகத்திக்கீரையை போட்டு வாயில திணிகிறார். அது பைன்னு திரும்பிக்குது, மூஞ்சியை திரும்பிக்குது. ஏன் அப்படின்னா, காலையிலிருந்து அகத்திக்கீரையா சாப்பிட்டு அதுக்கு அதை பார்த்தாலே பிடிக்கல. அதே மாதிரி பாருங்க, ஒரு அமாவாசை சமீபத்தில் நடந்த அமாவாசையில் அழகா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உணவை அளிக்கிறாங்க. வீணாக்கல உணவை அவங்க உணவை கொடுக்குறாங்க. நல்ல அழகா டப்பால் அடைச்சு நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு அந்த உணவோட கதி என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க பாருங்க. மேற்கொண்டு பேசுவோம். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். மகாலயபட்ச அமாவாசை தினத்தில் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோன்னு சொல்லி எவ்வளோ உணவு வீணாகிருக்கீங்க பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வயதானவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், 2 சாப்பாடு கொடுக்கலாம். அவரால் அவ்வளோதான் சாப்பிட முடியும். நீங்கள் கொடுக்குற சாப்பாடெலாம் எவ்வளோ சாப்பாடு கீழே தூக்கி வீசியிருக்காங்க பாருங்கள். இதற்கு நீங்கள் கொடுக்காம ஏதாச்சும் ஒரு ஆதரவற்ற இல்லம் அல்லது முதியோர் காப்பத்துக்கு போய் ஒரு அரிசி பருப்போ எண்ணெயோ அல்லது அதுக்கு உண்டான தொகையோ கொடுத்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதுக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் முன்னோர்கள் ஆசி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு தான தர்மத்தை பண்ணுங்கள். ஏன்னா உணவை பாருங்கள், உணவை வீணாக்காதீங்க. 4 பேருக்கு கொடுத்து உதவுங்க, ஆதரவற்றோருக்கு உதவுங்க. ஓம் நம சிவாயம். என்ன வீடியோ பார்த்தீங்களா? யாரோ ஒரு சிவனடியார் மனம் நொந்து வெந்து இந்த வீடியோவை எடுத்து அவரே பேசி போட்டிருக்காங்க. இது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த நண்பரை கேட்டேன், தாராளமாக பயன்படுத்திக்கலான்னாரு. இதில் உணர்த்தப்படும் செய்தி என்னவென்றால், சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி,
ஒரு அளவுக்கு மேலே போனால் அது வந்து வீணாக தான் போகும். இப்போது எத்தனை இந்த கரை மேலே பார்த்தீங்களா, எவ்வளோ சாப்பாடு பிரிச்சும் பிரிக்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் எல்லாமே வேஸ்ட்டு தான். அப்போ அவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானதை ஒரு 2 பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி வர 10 பேரும் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது, வேற ஆளை தேடி போகணும். அப்படி ஆளே கிடைக்கலன்னா அவர் சொன்ன மாதிரி எங்கேயாவது நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு இல்லங்களுக்கு போய் தாராளமாக பண்ணிடுங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? நீங்கள் புண்ணியத்தை தேடி தான் இந்த உணவை கொடுத்துருக்கீங்க, ஆனால் அது தன்னறியாமல் உங்களுக்கு பாவத்தை சேர்க்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.